Hello friends, welcome to Amma's Recipe. இன்னைக்கு நம்ம chilli garlic prawn spaghetti எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நம்ம spaghetti குக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த spaghettiக்கு பதிலா noodles சேர்த்துக்கலாம் இல்லனா சேமியா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கொதிக்கிற தண்ணில கொஞ்சமா உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம spaghettiயும் சேர்த்துக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இது வந்து குழஞ்சிராம நம்ம பார்த்துக்கணும். குழையறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து கோல்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்க போகிறேன். ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரான் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இது 3 சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வெஜிடபிள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நான் ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராக்கலி இதுவும் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். மிளகாயை கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சைவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பெகத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இது உடைஞ்சிராமல். அவ்வளோதான். இது கூட நம்ம வெங்காயத்தாள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட சில்லி கார்லிக் ஸ்பெகத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.